ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஒரு யூஸா இருக்கலாம். இல்ல நான் சொல்ல போற விஷயம் கேட்டு சில பேர் கோவப்படலாம், ஹர்ட் ஆகலாம், நான் ரூடா பேசுறேன்னு கூட நினைக்கலாம், என்னை திட்டலாம். இருந்தாலும் நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரிஞ்சதுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். சரியா? என்னன்னா, ஒரு விஷயம் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் தான், ரிலேஷன்ஷிப் அந்த விஷயத்துல நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது என்னன்றது சொல்லிவிட்டு நிறைய பேர் சில பேர் பாக்குறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதை பத்திலாம் யோசிக்காம ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்ல ஒய்ஃப் கிட்டேயோ உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் அவங்க கிட்ட பிடிக்கல, ஏதோ சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உடனே வெளியில போயிட்டு அந்த விஷயத்த தேடுறதுன்றது ஒரு தவறான விஷயம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நான் ஜென்ரலா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு வெளியில தேட ஆரம்பிக்கிறீங்க. ஏன் வெளியில தேடுறீங்க? உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சந்தோஷம் தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்குள்ள இல்லாத ஒரு விஷயம் வெளியில கிடைக்குமா? வெளியில ஒரு ஓசில சில விஷயங்கள் கிடைக்குதுன்னா யாரா வேணாலும் வருவாங்க இல்லையா? நீங்க ஒரு எப்படி ஒரு பர்சனை உடனே நீங்க நம்புற மாதிரி ஆகுதுன்னு தெரியல. ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லாம, தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு பர்சனை எப்படி நம்பிக்கை வருது உங்களுக்கு? உங்க ஹஸ்பண்ட் மேலேயே உங்க ஒய்ஃப் மேலேயே இல்லாத ஒரு நம்பிக்கை, உங்க மேலேயே இல்லாத ஒரு நம்பிக்கை ஒரு மூணாவது மனுஷன் மேல எப்படி வருது? அவங்கள பார்த்துப்பாங்க, அவங்கள அந்த நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு ஏன் வருது? லைஃப்ல சில சிச்சுவேஷன்ஸ் நடக்குது, ஏதோ கர்மாவோ இல்ல தலைவிதியோ ஏதோ சில விஷயங்கள் நடக்குது, கடவுள் சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சரி பண்ணணும் ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள இல்ல. ஆல்டர்னேட்டா வேற ஒரு விஷயம் தேடி போகணும். ஏன் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு? எனக்கு புரியல. எனக்கு நான் யாரையும் சொல்லல, நான் எனக்கு சொல்றேன், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சில பேர். நான் அதனால தான் டிசைட் பண்ண, சரி ஜென்ரலா சில விஷயங்கள் நான் பேசுறேன், இப்படி சொன்னாலாவது அவங்களுக்கு புரியும். தெரிஞ்சு ஒரு வாட்டி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, திரும்பவும் நீங்க போயிட்டு நீங்க உங்க லைஃப் இன்னும் அடிமட்டமா ஸ்பாயில் பண்ணிக்கணும், பேரை கெடுத்துக்கணும், ஃபேமிலி நேம் கெடுக்கணும், உங்க குழந்தைங்க நேம் கெடுக்கணும் சொல்லி ஏன் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட்ல வரலையா? எல்லாம் மெச்சூர்ட் பர்சன் தான், யாரும் மெச்சூரிட்டி இல்லாத பர்சன்ஸ் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஏன் உங்களுக்கு அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஒருத்தரோட விஷயம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் தான் அது பாதிக்கும் ஒரு விஷயம். நீங்க உங்க சந்தோஷத்தை மட்டுமே பாக்குறீங்க, உங்க சந்தோஷம் ஓகே முக்கியம். அதே சமயத்துல மத்தவங்களுக்கு அந்த விஷயம் ஒரு பாதிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. உங்க சந்தோஷம்ன்றது இன்னொரு ரிலேஷன்ஷிப் தானா? ஓகே, உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது, ஓகே அந்த டைம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்காக ஒரு டெஸ்பரேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே நீங்க ஒரு விஷயத்துல வெளில வரணும்னுக்காக இன்னொரு விஷயத்துக்கு போய் நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்த போய் நீங்க மாட்ட போறீங்களா? ஏன் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நீங்க ஏன் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிக்க கூடாது? படிச்சாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், படிச்சாதான் நீங்க லைஃப்ல சாதிக்க முடியும்ன்றது கிடையாது. படிக்காதவங்க நிறைய பேர் லைஃப்ல நிறைய ஒரு ஹை லெவல்ல வந்துட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் வந்தவங்க இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னால ஒன்றும் முடியாது, நான் டிபெண்ட் ஆகிட்டே நான் ஒருத்தவங்களுக்கு இருந்துட்டேன், அதனால நான் இன்னொருத்தவங்க கிடைச்சா நான் இங்கேருந்து அங்கே தாவிடுவேன், அங்கே நான் டிபெண்டாக இருந்துருவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஃப்ரீடம், நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டாலாம் கிடையாது, நீங்கள் ஃப்ரீடம்லாம் நீங்கள் பண்ணலை. நீங்கள் நான் இதுலேருந்து வெளியில் போனேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வெளில போனேன்னா நான் ஃப்ரீயாக இருந்துருவேன்றது முட்டாள்தனம். கோவம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு பேசணும்னு முடிவு எடுத்துட்டு நான் பேசுறேன். நான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஹஸ்பண்டையோ உங்க ஒய்ஃபையோ புரிஞ்சிக்காத நீங்க
உங்களை பத்தி மெயினா நீங்க புரிஞ்சிக்காதவங்க இன்னொரு பர்சனை பத்தி எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்பி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்க, சாதிச்சிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் தேவை, எஸ் தேவை. ஆனா அது இந்த மாதிரி வழியில வரணும் கிடையாது. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்ல. நீங்க உங்க பேர் ஒரு நல்ல விதத்துல எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் எதனா பண்ணுங்க லைஃப்ல. எதனா ஒண்ணு சாதிச்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறுங்க. நான் எப்பவுமே இதை தான் சொல்றேன். என்னோட ரீடிங்ஸ்ல இருக்கட்டும், பர்சனல் ரீடிங்ஸ்ல இருக்கட்டும், என்கிட்ட வரவங்கிட்ட எல்லாம் நான் இதை தான் நான் சொல்றது. ஒரு ரிலேஷன்ஷிப்காக வரட்டும், ஒரு லவ் ரீடிங் வரட்டும், எந்த நார்மல் காமன் ரீடிங் வரட்டும், நான் சொல்ற விஷயங்கள் லைஃப்ல நீங்க அச்சீவ்மெண்ட் என்ன பண்றீங்க, இது மட்டுமே உங்களுக்கு லைஃப் கிடையாது. ஒரு விஷயத்துல இருந்து வெளில வரதுக்காக இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு நீங்க மாட்டணும் அவசியம் கிடையாது. அது பேர் ஃப்ரீடம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உங்களை நீங்க எப்போ நீங்க கேர் எடுக்கிறீங்களோ, உங்களை நீங்க பாத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருதோ, உங்களால மத்தவங்க ஒரு 4 பேருக்கு உங்களால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுதோ, உங்க தேவைகளை நீங்களே என்னைக்கு தனியாளா பண்றீங்களோ அதுதான் ஃப்ரீடம். ரிலேஷன்ஷிப் வேணும்னா கடவுள் அது நம்ம தலையெழுத்து தானா கடவுள் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்காக நீங்க தேடணும், அது எதிர்பார்க்கணும், நீங்க ரீடிங்ஸ் எடுக்கணும், நீங்க அதுக்காக இது பண்ணணும்ன்றது கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க கடவுள் கிட்ட. உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா, பார்ட்னர் தேவையா இருந்ததுன்னா, அதுக்காக வெளியில நிறைய விஷயங்கள் நடக்குது. மீடியால பாக்குறீங்க, எல்லாமே தான் தெரிஞ்சுக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் அதே மாதிரி போய் விழணும்னு நினைக்கிறீங்க? பேசணும்னு தோணுச்சு, இன்னைக்கு பேசுறேன். யாருன்னா ஹர்ட் ஆச்சுன்னா நான் ரூடா பேசுறதா இருந்தா தனியாளா பண்றீங்களோ அதுதான் ஃப்ரீடம். ரிலேஷன்ஷிப் வேணும்னா கடவுள் அது நம்ம தலையெழுத்து தானா கடவுள் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்காக நீங்க தேடணும், அது எதிர்பார்க்கணும், நீங்க ரீடிங்ஸ் எடுக்கணும், நீங்க அதுக்காக இது பண்ணணும்ன்றது கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க கடவுள் கிட்ட. உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா, பார்ட்னர் தேவையா இருந்ததுன்னா, அதுக்காக வெளியில நிறைய விஷயங்கள் நடக்குது. மீடியால பாக்குறீங்க, எல்லாமே தான் தெரிஞ்சுக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் அதே மாதிரி போய் விழணும்னு நினைக்கிறீங்க? பேசணும்னு தோணுச்சு, இன்னைக்கு பேசுறேன். யாருன்னா ஹர்ட் ஆச்சுன்னா நான் ரூடா பேசுறதா இருந்தா சாரி. ஒன்னும் பேச முடியல எனக்கு. ஒரு விஷயத்த தப்பிக்கணுன்றதுக்காக போய் இன்னொரு விஷயத்த இது பண்ணாதீங்க. படிக்காதவங்க நிறைய பேர் லைஃப்ல சாதிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. குழந்தைங்களுக்காக பாருங்க, இல்ல உங்களுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க. நான் பொதுவா தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் யாரையும் குறிப்பிடல. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ். உங்களை நீங்களே மதிக்கல, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. இன்னொரு பர்சன் எப்படி நம்பிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க போறீங்க?